புற்றுநோயை குணப்படுத்தும் அரிய வகை தாவரமான சொடக்கு தக்காளி தற்போது அழிவின் விளிம்பில் உள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். சொடக்கு தக்காளி அப்படின்னு ஒரு செடி இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. பயங்கரமான உங்களுக்கு கேன்சரை தடுக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு காணொலி பார்த்தேங்க. இது உண்மையாக பார்த்துருவாங்க. சொடக்கு தக்காளி அப்படிங்கிறது ஃபைசாலிஸ் மினிமா அப்படின்னு பொட்டானிக்கலாக சொல்லுவாங்க. இது நைட் ஷேடு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்காளி கத்திரிக்காய்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வகையை சேர்ந்த ஒரு செடி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் இதனுடைய ஆன்டி கேன்சர் தன்மையெல்லாம் இருக்குது, ஆனால் அழிஞ்சிட்டு வருது, இது யாரும் எங்கேயுமே காணோம் இந்த செடியை அப்படின்னு ஒரு பதிவு பார்த்தேன். ஸோ இதில் எந்த அளவுக்கு ஆன்டி கேன்சர் தன்மை இருக்குது, என்ன ஆராய்ச்சிகள் இருக்குது பார்ப்போம். ஸோ இதில் பொதுவாக இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்டி கேன்சர் தன்மை இருக்குது, இதுக்கு ஆன்டி கேன்சர் தன்மை இருக்குது, நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம். ஆனால் அதை விட இது கொஞ்சம் மாறுபட்டது. இதுக்கு உண்மையாலுமே ஆன்டி கேன்சர் தன்மை இருக்கிறதா கொஞ்சம் சில ஆராய்ச்சிகளில் தெரிய வந்திருக்குங்க. இதில் ரெண்டு வகையான காம்பவுண்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று வித்தனாலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், ரெண்டாவது ஃபைசாலின் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்குமே நிறைய வகையான கேன்சர் செல்களை உங்களுக்கு இன்ஹிபிட் பண்ணுற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் முக்கியமாக சர்வைக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த செல்களை தனியாக கல்ச்சர் பிளேட்டில் வச்சு அதை இந்த காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அதனுடைய வளர்ச்சி குறையுது அப்படின்னு தெரியப்படுத்தியிருக்காங்க. வேற சில செல் லைன்ஸ்லையும் உபயோகமாகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் ரொம்ப பிரிலிமினரி ஸ்டடீஸ், அதாவது ஈவன் அனிமல்ஸுக்கு கூட இல்லைங்க, அதாவது வெறும் கல்ச்சர் பிளேட்டில் அந்த கேன்சர் செல்களை வச்சு அதில் இந்த காம்பவுண்டை பொறுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்க. அதை இன்விட்ரோ ஆராய்ச்சிகள்னு சொல்லுவாங்க. அதில் ப்ராமிசிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு உங்களுக்கு மிருகங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் மனிதர்களுக்கு கொடுத்து அந்த மாதிரி ஓகே இந்த கேன்சர் குணப்படுத்துது, இந்த கேன்சர் இந்த அளவுக்கு குறைக்குதுங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள் இல்லைங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது இந்த கேன்சரை பொறுத்தவரையில் நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நிறைய விதமான கரண்ட் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வின்கிரிஸ்டின், வின்பிளாஸ்டின், பேக்லிடாக்சில், அப்புறம் ஐரினோடிகான், கேம்டோதிகான், இந்த மாதிரி நிறைய மருந்துகள் ஆக்சுவலாக ஏதாவது மரம் செடி கொடியிலேருந்து டெரைவ் பண்ணது தான். ஸோ நிறைய உண்மையாகவே ஆன்டி கேன்சர் மருந்துகள் மரம் செடியிலேருந்து டெரைவ் பண்ண மருந்துகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பொருட்கள்ல இருந்தும் ஏதாவது ஆன்டி கேன்சர் மருந்துகள் வரலாம். ஆனால் இதை வெறும் இந்த கல்ச்சர் பிளேட்டில் ஸ்டடி பண்ணாமல் அடுத்த லெவலில் இது என்ன காம்பவுண்ட், இது எந்த அளவுக்கு கொடுத்தா உபயோகமாகும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம எடுத்துட்டு போனாதான் இது மக்களுக்கு நிறைய விதங்களில் பயன்படலாம். இல்லாட்டி இது நமக்கு ஒரு செவிவழி செய்தியாகவே கடந்து போயிடுங்க. ஸோ கட்டாயம் இதை பார்க்கக்கூடிய அரசாங்கம், இந்த துறை சார்ந்தவங்க இதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். பட் அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், மக்கள் இதை பார்த்துட்டு அப்படின்னா எனக்கு அட்வான்ஸ் கேன்சர் இருக்குது, இதோட என்ன எஃபெக்ட்னே தெரியாமல் நம்ம இருக்கிற ட்ரீட்மெண்ட்லாம் நிறுத்திட்டு நான் சொடக்கு தக்காளி டெய்லி 2 சாப்பிட்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறதும் ஆபத்தானது. ஏன்னா உண்மையாக அந்த அளவு கேன்சர் தரக்கூடிய எஃபெக்ட் இருக்காங்கிறது தெரியாது. ஸோ இதை ஆராய்ச்சி லெவலில் நீங்கள் பண்ணணும். ஆனால் மக்கள் இதை ப்ரூவ் பண்ணாதப்ப அது நேரடியாக நீங்கள் இதை டைரெக்டாக சும்மா வேற ட்ரீட்மெண்ட் நிறுத்திட்டு இதை பயன்படுத்துறது கட்டாயம் நம்ம அறிவுரை பண்ண மாட்டோம். ஸோ கட்டாயம் இதை ஆராய்ச்சியாக மேற்கொள்ளுங்க. எதிர்கால சந்ததியினருக்கு கட்டாயம் பயன் தரும்.